ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இவள வெச குஞ்சு இங்கே என்ன ராஜா கீழே விழுந்துடாத ஒழுங்கா ஓட்டு. என்ன நிசா இன்னைக்கு என்ன? சப்பாத்தி குருமா எப்படி வைக்கணும்? சப்பாத்தி குருமா பூரி குருமாவா? பூரி குருமா, பூரி கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். பூரி கிழங்கு, பூரி குருமா, சப்பாத்தி குருமா. ஆனால் நாங்கள் பூரி போடல, சப்பாத்தி தான் கொடுப்போம். நான் பூரி போட்டு கொடு. எப்பயுமே பூரி போட மாட்டோம், நாங்கள் சப்பாத்தி தான் போடுவோம். 2 பூரி. ஆனால் என்ன தீந்து போயிரும்னு நிசாவுக்கு மிகப்பெரிய கவலை என்னதான் இல்லை, என்ன எது கழிக்கிற நைட் டைம் அவனுக்கு பூரி காலையில பூரி சாப்பிட்டா. பூரி வேணுமா சப்பாத்தியா? பூரியா சப்பாத்தியா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டா, தெரியும் உன்னை பற்றி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பூரி போட்டு கொடு. பூரி பிடிக்குமே. இது கரூர்ல எல்லாம் பூரி தானே தின்னா, எங்கே போனாலும் சாப்பிடு. அவள் ஆசைப்பட்டு கேட்டான் பூரி. கடுகு இப்போ நிசா வந்து நைட்டுக்கு பூரி சுட போகிறா, அதுக்காக தான் இப்போ சாயங்காலம் வச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டு தான். 5 மணிக்கு வைக்கிறேன், 7 மணிக்கு நாங்கள் சாப்பிட்ருவோம். போடு. கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நன்றாக வதங்கணும். நிசா வெள்ளை குருமான்னு ஒன்று வைப்பா, அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு அதை நிசாவை செஞ்சு வீடியோ போட்டு விட்றேன். இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் வெள்ளை குருமா. இது மஞ்சள் குருமாவா? சப்பாத்திக்கு வச்சா மஞ்சள் குருமா தான் வைக்கணும். செல்வா சொல்லுவார் வெள்ளை குருமாங்க, தியா சொல்லும் மஞ்சள் குருமா. ஆனால் தனுஷ் மஞ்சள் தான் வச்சா பிடிக்கும். இல்லடி மண்ணுங்கெல்லாம் அட்டி அள்ளி முதுகுல கொட்டியிருப்பான் போல இருக்கு. செல்வாவுக்கு எப்பயுமே சாப்பிட்டோன்னே ஒரு உறக்கம் போட்டாதான் அந்த சாப்பாடே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரமா அது. ஆனால் 1/2 மணி நேரம் தான். அது எல்லா நேரத்துலையும்லாம் தூங்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் தூக்கம். இல்லாட்டி சும்மா சாப்பிட்டேன்னா அதெல்லாம் தூங்க மாட்டேன். பாப்பா அப்பனுக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடு தயவு செஞ்சு. தண்ணி தாகமாக இருக்கு. எத்தனை பாட்டில் ஊற்றி வச்சிருக்கா? 2 பாட்டில் 3 பாட்டில் ஊற்றி வைக்க வேண்டியது. எனக்கு இந்த 2 பாட்டில் ஊற்றி வச்சிருக்கேன். கையெல்லாம் தையில வாட விடுது. இந்த நாள் நீ எத்தனை மணிக்கு படுத்த? 12 மணிக்கு படுத்த. சாயங்காலம் பிள்ளைங்களை மட்டும் நான் வந்து நைட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு. மறுபடியும் காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு அது வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு. எங்க என்ன ஒரு பாட்டில் ஊற்றி வச்சேன்னா என்ன துரோண்டு தான் இருக்கு. நீ குடிச்ச கேட்கலையா? எப்ப எடுத்து கேட்ட? கடைக்கு போனோடனே நீ அவன்கிட்ட கேட்டு அவன் எடுத்து கொடுக்கலையா உனக்கு? கடைக்கு போவோம். எப்ப எடுத்து கொடுத்தான்? கொடு பாப்பா. குடி. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லாது அம்மா, ஒன்றும் சொல்லாது, ஒன்றும் சொல்லாது. குடிச்சிட்டு கொடு, டக்குன்னு குடிச்சிட்டு கொடு. தக்காளி குடிக்க தான் சொல்லுது. கொடு, ஒரு வாய் குடிச்சிடு. அப்பனுக்கா அப்பா பாப்பா அப்பா உன்னோட பேச மாட்டேன் அப்பா. செல்வாக்கு அப்படியே மக எதுவும் குடிச்சாதான் அவர் குடிப்பாரு. மக அழுதா அவருக்கு சாப்பிடவே தோணாது. அப்படியே கை கழுவி சண்டையை போட்டு எழுந்துட்டு மக அழுவோம். சாப்பிடையில மக அழுகக்கூடாது. சாப்பிடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாப்பிடையில யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது. சாப்பிடையில அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்ப கரெக்டா அப்படியே பர்ஃபெக்டா செய்யணும். தக்காளி போட்டியா? உப்பு, அளவுக்கு உப்பு. ஜில்லுங்க இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்க. பல்லு பூசுது. நிசாவுக்கு வேற பல்லு போய் பார்க்கணும். அதுக்கு 3000 ரூபா டாக்டர் கேட்டிருக்காரு. 3000 ரூபா 4000 ரூபா வேணும். அவருக்கு 3000 ரூபா கட்டணும். போயிட்டு வரதுக்கு 1000 ரூபா வேணுமா செலவுக்கெல்லாம்? பஸ்ஸுக்கு போகணும், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். 1000 ரூபா வேணும். தரணேச தேவை உளரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் போட்டியா? நான் குருமா வச்சுட்டு போயிடுவேன் இதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. அது போட்டியா இது போட்டியான்னு கேட்கறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன். அந்த பிடிச்சிக்கிட்டு வா வா.
உதச்சன்னு வச்சுக்கோ எகத்தால பிடிச்சலாம் இங்கே ஆகாது. தியா கொஞ்சம் வந்து கோழி கொஞ்சம் அரிசி அள்ளி போடுங்க அப்படியா. அந்த கிடக்கிற அரிசி பொறுக்கனா போதும், அடைய போற நேரத்துல அரிசியை போட்டு 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 இது பண்ணானு. இது சோனாலி குஞ்சுங்க, 100 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ 2 கிலோ வந்துருச்சு. இருக்கிற 10 வீடியோலையும் சோனாலி குஞ்சு 100 ரூபாய்க்கு வாங்கணும். 100 ரூபாய்க்கு வாங்கணும், 100 ரூபாய்க்கு வியாபாரிக்கே போயிடலாம் மாட்டேங்குது. பாண்டைக்கு அடை வைக்க கிளம்பிடும், முட்டை எடுக்க கிளம்பிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது 2மே சேவலுங்கிறார் எங்கள் அப்பா. நிஷா சொல்கிறார் 2 பொட்டை கோழிங்குது. என்னன்னு தெரியலை, பெருசாக வளர்ந்தாதான் தெரியும். சேவன்னா 2ம் கூவணும், 1 தான் கூவுது. 2 ஒரே ஜோடி, ஒரே இது, ஒரே ஒன்றா வளர்ந்த குஞ்சு. அதில் எப்படி ஒன்று கூவுது 1 கூவல? பொட்டை கூவுமா? சேவை தான் கூவும். நீ கூவுற கூவுன்னு கூவுற ஊருக்கே கேட்குற மாதிரி. அம்மா அம்மா என்ன தடி போட்டு கருக்குற. நான் இன்ஸ்டாகிட்ட தான் சொன்னேன், மத்தியானமும் உருளைக்கிழங்கு, இப்போவும் உருளைக்கிழங்கு, இன்னைக்கு மூச்சை பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நிஷா கார சட்னி அரைச்சி கொடுத்துருவோம். அப்புறம் மயிர் என்ன இருக்கு, நான் இதை செய்யறேன். நான் இட்லி பொடியை வச்சு சப்பாத்தி தின்னுட்டு போயிடுவேன். சப்பாத்தி இட்லி பொடி வச்சு வேணா நான் எப்படி ஆண்டுவேன். அப்புறம் எது செல்வா இதை வேஸ்ட்டாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்காக. தக்காளி வெங்காயம் போட்டு அப்புறம் மறுபடியும் அது தக்காளி அது என்னன்னா கரைச்சி முட்டை தக்காளி வெங்காயத்தே செய்யணும்னா முடியும். அது என்ன உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கா? கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டு கரைச்சிக்கணும். கடலை மாவு அப்புறம் உப்பு போட்டிருக்கா. வா சப்பாத்தி தானே 1 மாதம் இருக்குமா? கூட தான் இருக்கும். என்ன அது கொதிச்சு வரணுமா? கொதிச்சு வரணும் பார்ப்போமா எப்படி இருக்குண்ணா? என்ன நிஷா கொதிச்சிருச்சா? இது வந்து பூரி கிழங்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பூரி ரசம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் பூரி குழம்பு வச்சாலும் சரி, சப்பாத்தி குருமா வச்சுக்கிட்டாலும் சரி. இதுல வந்து சொல்லுவீங்க நிறைய பேர், நீங்க வந்து கடலைப்பருப்பு போடலாம் அப்படின்னா. ஆனால் கடலைப்பருப்பு போட செல்வாக்கு பிடிக்காது. செல்வாக்கு பிடிக்கிற ஆக்டிவிட்டிலாம் வந்து தரணிச்சுக்கும் பிடிக்காது. அந்த காரா பூந்தியில் வந்து நிலக்கடலை இருந்தால் தரணிச்சு பிடிக்காது. செல்வாக்கும் நிலக்கடலை இருந்தால் பிடிக்காது, உருக்கி வீசிடுவான். அதே மாதிரி இதில் அந்த சில பருப்புகள்லாம் இருந்தாலும் தரணிச்சு பிடிக்காது. நல்லா வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் கொதிச்சிச்சுன்னா அப்படியே கட்டியாக திக்காக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூரி குருமா ரெடி. வேற என்ன? அவ்வளோதான். வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். பாய்.